जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. ஹிருதய நாடிகள் ஞானியின் உயிர் அடங்குவதும் ஏனையோர் உயிர் பிரிவதும். வேடிக்கை, பிரேமையின் சம்பந்தமே இல்லாத சமாச்சாரங்களும் ஹிருதயத்தில் இருந்தே நடக்கின்றன. அதுதான் ஈஸ்வரனுடைய அதி விசித்திரமான மாயாசக்தி. ஹிருதயமே அகங்காரஸ்தானம் என்று இருப்பதில்தான் இப்படி. அத்தனை ஜீவர்களின் தனி வாழ்க்கை விஷயங்களையும் நடத்தி வைத்து கண்ட்ரோல் செய்கிற நாடிகள் அதிலிருந்தே புறப்பட்டு மற்ற அவயவங்களுக்கு ஜீவசத்தை தருகின்றன என்று பார்த்தோமே, அதனால் இப்படி. இந்த ஹிருதயத்தில் இருந்து பல செமி மாம்ச நாடிகள் நாலா பக்கங்களிலும் ஓடுகின்றன. அவற்றிலே நவத்வாரம் என்று உடம்பில் உள்ள 9 ஓட்டைகளில் போய் முடிகிறவைகளும் இருக்கின்றன. குறிப்பு: நவத்வாரம் 2 கண்கள், 2 செவிகள், 2 நாசி துவாரங்கள், வாய், கருக்குழி, எருக்குழி ஆகிய 9. மனுஷர்கள் மரணமடைகிற போது அவர்களுடைய கர்மாவையொட்டி மறுபடி ஜன்மா எடுக்க வேண்டிய அத்தனை பேருக்கும், அதாவது ஜனசமூகத்தில் 3/4 பேருக்கு இந்த துவாரங்களில் ஒன்றின் வழியாகத்தான் பிராணன் போவது. இந்த 9 தவிர உச்சந்தலையில் ஒரு துவாரம் அணுமாத்திரமாக இருக்கிறது. சகல ஜனங்களுக்குமே கருப்பிண்டமாய் இருக்கும்போது உயிர் உள்ளே பிரவேசிப்பது அதன் வழியாகத்தான். ஆனால் சாகிற போது புனர்ஜன்மாக்காரர்கள் அத்தனை பேருக்கும் உயிர் போவது அது தவிர மற்ற துவாரங்களின் வழியாகத்தான். புனர்ஜன்மா இல்லாதவர்களில் ஞானி தவிர பாக்கி அத்தனை பேருக்கும் இந்த 9 சேராத சிரசின் துவாரம் வழியாக பிராணன் வெளியில் போகிறது. கபால மோக்ஷம் என்பது அதைத்தான். ஞானி தவிர என்றால் அவன் சமாச்சாரம் என்ன? அவனை தவிர உள்ள மற்ற புனர்ஜன்மா இல்லாதவர்கள் என்கிறவர்கள் யார்? ஞானியின் பிராணன் தேக வியோகத்தின் போது வெளியில் எங்கேயும் போகிறதில்லை. எங்கேயோ போய் அடைய வேண்டிய மோக்ஷம் என்று ஒன்று அவனுக்கு கிடையாது. அதே மாதிரி எங்கேயோ ஒரு காலத்தில் மரணம் என்பது ஏற்படும் காலத்துக்கு அப்புறம்தான் அவனுக்கு மோக்ஷம் என்பதும் இல்லை. என்றைக்கு ஞானம் வந்ததோ, அதாவது ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டதோ, அப்போதே பந்தப்படுத்தும் ஜீவ மனஸ் அந்தகரணம் நசித்து அவன் மாயையில் இருந்து விடுபட்டு விடுவதால் முக்தனாக, ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். இப்படி சரீரத்தில் உள்ள போதே அவன் முக்தனாகி விட்டதால் சரீரம் விழுவதற்கப்புறம் பிராணன் எங்கேயோ போய் முக்தி பெறணும் என்று இல்லைதானே. அவன் உயிராக, பேருயிராக ஆத்மாவை நினைத்து பக்தி என்று தெரியாமலே பரம உத்தமமான பக்தி பாவத்துடன் தன்னுடைய அகங்காரத்தை கரைக்கும் உத்தேசத்துடன் சாதனை பண்ணிக்கொண்டே போகும்போது அது கரைந்து கரைந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியான நிலைக்கு போனவுடன் ஆத்மஸ்தானமான ஹிருதய துவாரத்திற்குள்ளேயே போய் அப்படியே ஆத்மாவில் ஒடுங்கி ஐக்கியப்பட்டு அற்று போய்விடுகிறது. உடனேயே அவன் முக்தனாகி விடுகிறான். ஆனாலும் அதற்காக அவனுடைய உயிர் போய்விடுவதில்லை. உயிர் வாழ்கிற போதே அவன் முக்தி நிலையில் இருப்பதால்தான் ஜீவன் முக்தன் என்பது. அப்புறம் ஒரு நாள் அவனுடைய உடம்புக்கு சாவு வருகிறது. ஏன் முக்தி அடைந்த பிறகும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும்? அப்புறம் அவன் உயிர் பிரிவது எப்போது என்பதை பற்றியுள்ள அபிப்பிராயங்களில் இப்போது நாம் இறங்க வேண்டாம். முக்கியமான அபிப்பிராயம், பிராரப்தம் தீர்வதற்காகவே அவன் முக்திக்கு பிறகும் உயிரோடு இருக்கிறான். அது தீர்ந்தவுடன் உயிரும் போய்விடுகிறது என்பது. குறிப்பு: ஒருவரது பூர்வ கர்மத்தில் எந்த பகுதி நிகழ் பிறவியில் பலன் தந்தாக வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு அவ்வாறு பலன் தர தொடங்கிவிட்டதோ அதுவே பிராரப்தம். அதையே வைத்துக் கொள்ளலாம். ஆக ஆத்ம சாட்சா்காரம் முக்தி அடைந்த பிறகும் அவனுக்கு உயிர், பிராணன் இருக்கிறது. செத்து போகிற போது அந்த பிராணன் என்ன ஆகிறது என்றால், ஏற்கனவே எப்படி அகங்காரம்,
அதாவது மனஸ் புத்திகளும் அப்போது அகங்காரத்தில் ஒடுங்கி விடுவதால் அந்தఃகரணம் என்றே சொல்லலாம். எப்படி அந்த அந்தःகரணம் ஹிருதய துவாரத்திற்குள் போய் ஆத்மஸ்தானத்தில் ஒடுங்கி போயிற்றோ, அப்படியே இப்போது மரணம் நேர்கிற போது பிராணனும் அதற்குள்ளேயே போய்த்தான் ஒடுங்கி போய்விடுகிறது. அதாவது ஞானியின் சரீரம் சாகிற போது அவனுடைய பிராணன் எந்த நாடி வழியாகவும் எங்கேயும் வெளியிலே போகவில்லை. உபனிஷத்திலும் பிரம்மசூத்திரத்திலும் கிளியராக அப்படி இருக்கிறது. குறிப்பு: பிருஹதாரண்யகம் 3.2.11, 4.4.6, பிரம்மசூத்திரம் 4.2.12 முதல் 16 வரை. பொது வழக்கில் கூட ஞானியின் உயிர் போனதாகச் சொல்லாமல் அடங்கினதாகத்தான் சொல்வது. அவனை தவிர மறுபடி இந்த லோகத்தில் ஜன்மாயில்லாமல் பண்ணிக்கொண்ட மற்றவர்கள் யார் என்றால் பொதுவாக அவர்களை உபாசகர்கள் என்று சொல்வது. அவர்களில் பல வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பொதுவாக இருப்பது, இந்த லோகத்தோடு தேகத்தோடு எல்லாம் தீர்ந்து போய்விடவில்லை என்று அந்த எல்லோருக்கும் தீர்மானம் இருக்கிறது. ஆதார சத்தியம் ஒன்று இருக்கிறது என்பதில் அத்தனை பேருக்கும் நிச்சயமான நம்பிக்கை இருக்கிறது. லோகமும் தேகமும் பந்தப்படுத்துகிற தங்கள் உயிரை விடுவித்து மோட்சமடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. இதோடு பொதுவான அபிப்பிராயம் முடிகிறது. இதற்கப்புறம் எல்லாம் தனித்தனி அபிப்பிராயங்கள், அவற்றை அனுசரித்து வேறு வேறான அனுஷ்டானங்கள். ஒரு அபிப்பிராயக்காரன் அத்வைதி மாதிரியே ஆதார சத்தியத்தை நிர்குணமாக நினைக்கிறான். ஆனாலும் அத்வைதிக்கு மாறாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் அப்படி ஒரு தனி ஆதாரம் இருப்பதாக நினைக்கிறான். நிர்குணமானாலும் அது சச்சிதானந்த பூர்ணம் என்று அத்வைதி நினைக்கிறார் போலவும் அவன் நினைப்பதில்லை. அது பாட்டுக்கு ஏதோ வெறிச்சென்று இருப்பதாக நினைக்கிறான். ஆதார சத்தியமே இல்லை, எல்லாம் சூன்யம் என்றும் பௌத்தர் போல நினைக்கவில்லை. மனோ நிகிரகம் பண்ணி அந்த வெறுமையான ஆனாலும் இருக்கிற நிலையில் சேர்ந்து விடுவதற்காக யோகானுஷ்டானம் என்பதை பண்ணுகிறான். அவனை யோகி என்கிறோம். இவன் தனி ஜீவபாவம், அகங்காரம் நசித்தே போக வேண்டும் என்று நினைப்பவன்தான். ஆனாலும் ஏகமாக இருக்கிற பரம சத்தியமான ஸ்திதியை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாதவன். மனோ நிகிரகத்தையும் அவன் நேரே அப்படி பண்ணிக்கொள்ளாமல் இருக்கிறான். நாம் மனசு இல்லையே, பிரம்மம் அல்லவா, இல்லாத வஸ்துவால் ஏன் இழுப்பறிப்படுகிறோம்? இருக்கிற பிரம்மமே நாம் என்கிற ஸ்ருதி வாக்கியமே நினைப்பாக இருந்து அதனாலேயே இதை ஒழித்து கட்டுவோம் என்று ஞான மார்க்கக்காரனை போல நினைத்து அப்படி பண்ணிக்கொள்ளவில்லை. நேராக மனோ நிகிரகம் பண்ணுவது கஷ்டமாயிருக்கிறதே என்று சுவாச நிகிரகத்துக்கு ரொம்பவும் முக்கியம் கொடுத்து பண்ணி அதை துணைக்கு கூப்பிட்டு வைத்துக்கொண்டேதான் மனோ நிகிரகம் பண்ணுகிறான். குறிப்பு: மனத்திற்கும் மூச்சுக்கும் வேர் ஒன்றேயாக இருப்பதால் இது இயல்கிறது. இப்படி பண்ணுவதில் ரொம்பவும் விசித்திரமாக இவனுடைய லட்சியமான சத்தியம் வெறிச்சான கைவல்யமாயிருந்த போதிலும் சுவாச சக்தி அதன் மூலமான பிராண சக்தியில் சேர, அந்த பிராணசக்தி சகல ஜீவ வர்க்கத்தின் மூலமான மகா பிராண சக்தியில் சேர, அந்த சக்தி பிரபாவத்தினால் இவனுக்கு அற்புத சக்திகளெல்லாம் வருகின்றன. அவற்றில் இழுபட்டு லட்சியத்தை கோட்டை விடாமல் இருக்கிற கஷ்டமான பொறுப்பு வேறு அவனுக்கு வாய்க்கிறது. ஹிருதய நாடிகள் ஞானியின் உயிர் அடங்குவதும் ஏனையோர் உயிர் பிரிவதும். நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.